ஹலோ குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம 17 ஜூலையோட அஃபேர்ஸ் க்ளவுட் இன்சைட்ஸ் பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். அதிஷி அப்படிங்கிற ஸ்கீம். ஓகே, இது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க? ஹரியானாவில். யார்? பவர் மினிஸ்டர் மனோகர்லால் கட்டார். ஸோ இதில் என்ன அப்படிங்கிற ஒரு டைம் படித்து வச்சிங்க. இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத படித்து வச்சிங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ஆகும். நான் புதுசாக தனியாக ஒரு ஷார்ட்ஸில் வேணால் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, இதில் பட்ஜெட் 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ஸ் எம்எஸ்எம்இக்கு தர்றாங்க. 5% யாருக்கு, 3% யாருக்கு அப்படிங்கிறத படிச்சுங்க. ஓகே, அடுத்தது எதுன்னா இன்னொன்று பார்த்தனே, இந்த 1000 கோடியில் 3 பேர் சேர்ந்து 1000 கோடி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது படிச்சுங்க. அதுக்கப்புறம் அதிஷி ஸ்கீமோட அப்ரிவியேஷன் படிச்சுங்க. இவ்வளோ தான். ஓகே, ஆனால் இது வெயிட்டேஜ் அதிகம். இந்த நியூஸ் வெயிட்டேஜ் அதிகம், படிச்சுங்க. அடுத்தது செகண்ட் பிம்ஸ்டெக்கோட போர்ட் கான்க்ளேவ். இது விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. தீம் மட்டும் முக்கியம், செகண்ட் எங்கே நடந்துச்சுன்னு முக்கியம். 2 தவிர வேறு எதுவும் வராது. இதெல்லாம் கதையை உள்ளே கதை. ஓகே, விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் ப்ளூ எக்கானமி இன்னோவேஷன் அண்ட் சஸ்டெயினபிள் பார்ட்னர்ஷிப்ஸ். ஓகே, அவ்வளோதான். நீத்தி ஆயோக் இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரில. இதெல்லாம் இவ்வளோ டெப்த்தாலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இது 3வது குவார்ட்டருங்க. ஃபினான்ஷியலி 25 3வது குவார்ட்டர். ஓகே, இது டேட்டா தேவைப்படுமா? இது ஸ்கிப் பண்ணிடுங்க, வேண்டாம். படிக்கிறீங்கன்னா படிச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே ரிலீஸ் ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். படிக்கிறீங்கன்னா படிச்சுங்க. அடுத்தது சிக்கிம் இருக்காங்க இல்லையா, இது கேட்டால் ஒரே கேள்வி தான் வரும். யாக்டன் வில்லேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் நொமேட் வில்லேஜ் அப்படின்னு ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். இது எங்கே? சிக்கிமில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்க போதும். நெக்ஸ்ட்டு இருக்காங்க இல்லையா, நெக்ஸ்ட்டு யூனிசெஃப் யார்? இவங்களுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன் இதுக்கு இது பண்ணுறவங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க. ட்ரைபல் மினிஸ்ட்ரிக்கு, ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தலாஷ். ஓகே, தலாஷோட ஃபுல் ஃபார்மும் முக்கியம். ஓகே, அதில் செகண்ட் ஏ இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு கேட்பாங்க. சார், செகண்ட் ஏன்னா ஃபஸ்ட் ஏ, செகண்ட் லெட்டர், அதுதான் ஆப்டிடியூட். அதுதான் கேட்பாங்க கொடுத்துட்டு. அதுதான், இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை இதில். அடுத்தது QS பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் ரேங்கிங். இது எதுக்குடா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? QS எவ்வளோ தான் ரிலீஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே இருக்காதா? எவ்வளோ தான் ஞாபகம் வச்சுக்கிறது? சவுத் கொரியா, டோக்கியோ, இதெல்லாம் எல்லாம் வளர்ந்த கண்ட்ரிகளினுடைய சிட்டிஸ். தமிழ்நாடு, இந்தியாவில் 98 மும்பை. அவ்வளோதான். அடுத்தது செபி இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு அதை செட்டில் பண்ணுறதுக்கான டைம் ஒதுக்கியிருக்காங்க. ஜூன் 21 ஜனவரி 19 வரைக்கும் டைம் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்குள்ளே செட்டில் பண்ணிடணும். அப்ளிகேஷன் அதோட ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வித் 18% ஜிஎஸ்டி இஸ் மஸ்ட். ஓகே, நீங்கள் 25 ஃபைன் கட்டலைன்னா பரவாயில்ல, ஜிஎஸ்டி கட்டிடணும். அடுத்தது சுமிட்டோமா பேங்க் இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ எஸ்பிஐ கூட நல்லா ரேப்போவில் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா எஸ்பிஐ எஸ் பேங்க்கோட ஷேர் வச்சுருந்தாங்க. அந்த ஷேரை சுமிட்டோமா பேங்க்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துச்சு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எதுனா ஜப்பானில். ஓகே, எஸ்பிஐ சேர்ந்து. அடுத்தது எக்ஸிம் பி. இவங்க பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் பேமெண்ட் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸு எவ்வளோ கம்பெனி வாங்கிட்டு இருக்காங்க. கஜ கீழே பாருங்கள், 6 கம்பெனி இருக்கான். இதோட சேர்த்து தந்திருக்காங்களான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6, இதை சேர்த்து 7 கம்பெனி வாங்கியிருக்கு மொத்தம். இது 7வது கம்பெனி. ஓகே, எக்ஸிம் பி அப்படிங்கிறது 7வது கம்பெனி. ஓகே, அடுத்தது இது இன்ஃப்ளேஷன். ஓகே, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 2.1க்கு வந்துருச்சு. நான் அப்போவே சொன்னேன், ரெப்போ ரேட்டை அக்டோபர் மாதத்துலேயே குறைச்சிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போதைக்கு 4.5 மெயின்டைன் ஆகியிருக்கும். பிப்ரவரியில் தான் கம்மி பண்ணாங்க. ஓகே, அடுத்தது ஹோல்சேல் நெகட்டிவ் போயிடுச்சு. ஓகேங்களா, டிஸ்இன்ஃப்ளேஷனில் போயிடுச்சு. அடுத்தது இந்த டேட்டாவில் எதுக்குன்னு தெரில. இதெல்லாம் கேட்பாங்களா? ஜூனோட டேட்டா ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது இது ஒன்லைனர் தான். தீபிகா சராவத் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபஸ்ட்டு இந்தியன். எதுனா பிலிக்ராஸ் மேஜிக் ஸ்கில் அவார்டு வாங்குறதுல இவங்க தான் ஃபஸ்ட்டு. இது ஹாக்கிக்கு தரக்கூடிய ஒரு இது. ஓகே, இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் அவங்க தான் தர்றாங்க.
ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆண் கேட்டகரியில் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துங்க போதும். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. டிஆர்டிஓ 6 ரேடியேஷன் டிடெக்ட் பண்ண சிஸ்டம் வந்து நேவிக்கு தந்திருக்காங்க. இதில் எப்படி கொஷின் வரும்? என்ன தான் கொஷின் வரும் யோசிச்சு பாருங்கள். கொஷினே வராது. நியூஸ் வந்து படிச்சுங்க போதும். அடுத்தது இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் இருக்காங்க இல்லையா, இது வந்து யூஎஸ் சேர்ந்த ஒரு கம்பெனி. ஸோ ஆல்ரெடி 21 அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் ஒரு 99 இன்ஜின் வாங்குறதுக்காக. இப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் பட்ஜெட் வந்து 716 மில்லியன். ஓகே, 716 மில்லியன் 5375 கோடி. என்விரான்மெண்ட் வந்து இது படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கங்க. அடுத்தது நம்ம தாத்தா 114 வயசில் வந்து இறந்துட்டார். இவர் வந்து மேரத்தான் ரன்னர் ஃபைஜா சிங். ஓகே, இவர் தான் வந்து ஓல்டஸ்ட் மேரத்தான் ரன்னராக இருந்தார் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது. பார்த்துக்குங்க போதும். இது என்னது? இதெல்லாம் தேவையில்லை. இது சீஃப் ஜஸ்டிஸ் மாற்றினது. இன்டர்னல் பாலிட்டிக்ஸு ஸ்டேட்டுக்கு முக்கியம். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க தெரியுமா, யாரையோ ஒருத்தரை பற்றி கேட்டு அவர் வந்து 1989 எந்த எந்த ரீஜனில் வந்து ஐஏஎஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு வேறு மாதிரி தான் கேட்பாங்க. பேங்க்கை பற்றி ஏதாவது அந்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் கொஞ்சம் டல்லு தான். பெரிய நியூஸ் எல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நியூஸ் இந்த நியூஸ் வந்து ஓகே. அடுத்தது இதுவும் டல்லு. இது டல்லு தான். இதுவும் பெரிய நியூஸ் கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. வெயிட்டேஜ் எதுவுமே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். இன்னொரு வீடியோ மீட் பண்ணால் டாட்டா பை பாய்.